ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது அந்த பிடிக்கு பக்கத்தில் வந்து நமக்கு வந்து டெய்லி நம்ம யூசேஜ்லனால அந்த இடத்துல வந்து ஈரம் பட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் அழுக்கு மாதிரி இருந்து அதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். ஸோ அது நம்ம ஒரு வேளை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்காது. ஸோ அது மேலே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒட்டவும் முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு மாமனார் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை கமெண்ட் பண்ணுறாங்க, சிம்பிளாக வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடலாமே அப்படின்ட்டு. அது ஸ்டிக்கர் அந்த மாதிரி அது மேலே ஒட்டினா நிற்காது. அது ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேலே துரு வந்து நமக்கு பெயிண்டோடு சேர்ந்து எரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரஃப்பான ஒரு சாண்ட் பேப்பர் வாங்கியாவது நம்ம வந்து ரஃப் பண்ணி எடுத்துடணும். இல்லை பட்டி பிளேடு வச்சு நம்ம மேலே அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நைஃப் பேப்பர் போட்டு நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேணால் ஸ்டிக்கர் ஓட்டினா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்குமே தவிர எடுத்தோடனே மேலே ஸ்டிக்கர் ஓட்டினா நிற்காது. ஸோ நம்ம இது அந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக வந்து ரஃப் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதோட டோர் வந்து சில்வர் கலர் தான்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து சில்வர் கலருன்றது கிடைக்கும். அது மேலே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த சில்வர் கலர் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக வந்து ஆல்ரெடி அது கூட வந்து மிங்கிள் ஆகும். அது நம்ம ஒரு வேளை ஸ்ப்ரே பண்ணுறப்போ எந்த காரணத்துக்கு வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஈரம் இருக்கக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது. அது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அந்த பெயிண்ட் வந்து வந்துடும். இது மெட்டாலிக் சில்வர் இல்லை, நார்மல் சில்வர் தான். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்போசிட் கலர் பிளாக் வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சில்வர் டோருக்கு மேலே நம்ம அந்த பிளாக் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பக்காவாக மேட்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மேலே கொஞ்சம் பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து டர்பன்ட் ஆயில் வச்சு நம்ம நீட்டாக துடைச்சி எடுத்துடலாம். இல்லை இந்த அளவுக்கு துடைக்கிற பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேப்பு கூட ஒட்டலாம். பேப்பர் டேப் ஒட்டிட்டால் கூட நமக்கு வந்து தனியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த பிடி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட்டு ஒரு
பூ ஸ்டிக்கர் வந்து ஒட்டுருவோம். அந்த சில்வருக்கு மேலே தனியாக தெரியும். அது ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 பூ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தனியாக இருக்குன்றதுனால போடுறோம். இந்த ஸ்டிக்கர் லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து நம்ம வந்து டேக் ப்ராடக்ட்டில் நம்ம வந்து டேக் பண்ணுறோம். ஒரு வேளை வேணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வேணாலும் பை பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்ப்ரே வேணும் அப்படின்னா கூட நம்ம இதிலே வந்து நான் அந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணுறேன் நான் ப்ராடக்ட் வந்து. இது வந்து நிறையா ஸ்டிக்கர் வரும். இதில் பெரிய ஃப்ளவரெல்லாம் வரும். தனித்தனியாக நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு 5-6 ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஒட்டி விட்ருவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜ் இப்போது.